ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இறையருள் குருவருள். சிறப்புங்க ஐயா. ஐயா பொதுவாக நீங்கள் சூப்பரான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு தோஷம் பற்றி சொல்லுவாங்க. இந்த தோஷத்தை வந்து ரொம்ப அதிகமாகவே பார்ப்பாங்க. நாகதோஷம், சர்பதோஷம், ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தீர்க்கிற வகையில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி, நாகபஞ்சமி, ஸோ அதை பற்றி சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக பேசிடலாம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். பஞ்சமி திதி அப்படிங்கிறது அன்னை வாராகிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள். ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து, அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கலாம், ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறதும் வாராகியினுடைய வழிபாடுங்கிறதும் தொன்று தொட்டு வந்துக்கிட்டே இருக்கு பெரிய அளவில். இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு இல்லாத ஊரே இல்லை, இல்லாத வீடே இல்லை. அந்த மாதிரி அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் புரிஞ்சு உணர்ந்து இது ஒரு பெரிய சக்தி, நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோன்ட்டு இன்னைக்கு வாராகிக்கான கோயில்கள் அதிகமாயிருச்சு. வாராகி வழிபாடு வீட்டுக்கு வீடு பண்ணக்கூடிய பக்தர்கள் அதிகமாயிட்டாங்க. அது உண்மையிலேயே கலியுகத்தில் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி வாராகி கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். அந்த தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்படின்னா பஞ்சமி திதி. அந்த பஞ்சமி திதியில் இந்த ஆடி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. பொதுவாகவே பஞ்சமிங்கிறது 5. அந்த பஞ்சமி அப்படிங்கிறது எப்படின்னாலே பொதுவாகவே பஞ்சமி திதிங்கிறது சர்பதோஷ நிவர்த்திக்கான அற்புதமான நாள். நீங்கள் எந்த பஞ்சமி திதியில் போய் சர்ப்பங்களுக்கு நீங்கள் பரிகாரங்களோ பிரார்த்தனைகளோ வைக்கும்போது நிச்சயமாக சர்பதோஷத்திலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பஞ்சமிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் நிறைய ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்களால் நமக்கு வழங்கப்பட்ட பொக்கிஷங்கள். அப்படிப்பட்ட இந்த பஞ்சமி திதி ஆடி மாதம் வளர்பிறையில் 5வது நாள் வரக்கூடிய திதியாக பஞ்சமி திதி வருது. இதை வந்து நாக பஞ்சமின்னு சொல்லப்படுது. சிறப்புங்க. என்ன பஞ்சமி? நாக பஞ்சமி. கருட பஞ்சமின்னு சொல்லப்படுது. கருடனுக்கு நாகருக்கு ஆகாதே, எப்படி ரெண்டையும் ஒன்னா வச்சு கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு அன்னைக்கு வந்து கருடன் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. கருடன் பிறந்த நாளாக அவருடைய பர்த் அப்படிங்கிறது கருட பஞ்சமியை சொல்லப்படுது. நாக பஞ்சமிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம ஒரு வயல் தோட்டம் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம கொங்கு பெல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புற்றுக்கே தனியா நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க, மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல அவங்க தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன கோயில் இருக்கும், அதுல புற்று இருக்கும். அந்த புற்றுக்கு மஞ்சள் எல்லாம் தெளிச்சு பிரார்த்தனை பண்ணி சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து நல்ல மானசீகமான ராகு காலத்துல எல்லாம் வழிபாடு பண்ணி விளக்கேற்றி முட்டை வைப்பாங்க, பால் வைப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு புற்று வழிபாடு அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்கு. இதை விட சொல்லப்போனால் 27 நட்சத்திரத்துக்கான புற்றுக்கள் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான புற்றுக்கள் வழிபாடு நமக்கு உதவியாக இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நம்ம பேச ஆரம்பிக்கல. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதை வந்து அக்கேஷனலாக கொடுப்பேன். ரொம்ப தோஷம் சிவியரா இருக்கு அப்படின்னா இந்த வயல்வெளியில் இருக்கிற புற்று இருக்கு பாருங்க, இதெல்லாம் நான் அருமையா கொடுப்பேன். வயல்வெளியில் இருக்கிற புற்று, சில நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிற புற்று வழிபாடு இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு இருக்கு. அது மேதகு என்னுடைய அன்பான என்னை வாழ வைத்த குருநாதர் ஜி.கே. ஐயா அவர்கள் எங்களுக்கு போதிச்சிருக்காங்க. இந்த 27 நட்சத்திரத்துக்கான புற்று வழிபாடு நாங்கள் 13 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயின்றோம் அவர்கிட்ட. அவ்வளோ அருமையாக எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புற்று வழிபாடு இந்த நாக இனத்துக்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நன்னாள் வந்து நாக பஞ்சமி. நாக பஞ்சமி ஜூலை 29, 2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாக பஞ்சமி. காலையில் 5:45 8:15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த நாக பஞ்சமிக்கான ஒரு அதீதமான காலம். காலையில் எந்திரிச்சு குளிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்லேயே வந்து ஒரு பித்தளை நாகர், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான், பித்தளையில நாகர் வாங்கி அதுக்கு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணி பூவெல்லாம் போட்டு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாகர்களுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ துன்பங்களை விளைவிச்சிருக்கலாம், தொந்தரவு செஞ்சிருக்கலாம், நாகதோஷமாக மாறி இருக்கலாம், புற்று இடிச்சது கூட ஒரு தோஷமாக இருக்கும், பாம்பு இனங்கள் வாழ்ந்த மரங்களை அழித்ததால் கூட அது தோஷமா மாறி இருக்கும். இது ஒரு முன்னோர்கள். ஆமா, இது வந்து நாகதோஷம்னே வந்துட்டு இருக்குல்ல காலம் தொற்று. இப்ப லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது
2ஆம் இடத்தில் ராகு கேது, ராகு அல்லது கேது கேது இருக்கும். 7ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது, 8ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது, 5ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது, 9ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது. காலசர்ப தோஷம். ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு. ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட தோஷங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குகின்ற ஒரு நன்னாள் பொன்னாள் பூமிக்கு வருது அப்படின்னா நாகபஞ்சமி தான். சிறப்பு சிறப்பு. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலைப்படும், சூட்டுக்கு வர முடியாத சூழல். ஆனா அந்த நாகபஞ்சமியை பத்தி நம்ம சொல்லணும், நம்ம நேயர்களுக்கெல்லாம் இது கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேலைப்பழுவை கூட விட்டுட்டு ஒதுக்கி நேரம் ஒதுக்கி இது எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கட்டும். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, பார்க்கல, இந்த பரிகாரத்தை சொல்லிட்டோம்னா அவங்க எப்படியாவது செஞ்சு தோஷத்திலிருந்து வெளியில் வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது என்னோட ஆசை. நம்ம நேயர்களுக்கு நம்ம அதுதான் செய்ய முடியும். நம்ம நிறைய பேர்த்த நேரடியாக பார்க்க முடியாத சூழலுங்கிறதுனால நம்ம ஓப்பன் டாக், இந்த பரிகாரத்தை நீங்களே வீட்டில் செய்யுங்க, எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். பக்கத்துலேயே எங்காவது உங்களுக்கு புற்றுக்கோயில் இருக்கலாம், நாக இனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இப்போ உதாரணத்துக்கு சோமனூர்ல வாழைத்தோட்டத்தையன் கோயில், பெருந்துறை பக்கத்துல காஞ்சி கோயில், அங்க வந்து ராகுகேது பரிகார ஸ்தலம், திருப்பாம்புரம், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், பேரையூர் நாகநாத சுவாமி. பாருங்க, நாக இனங்களுக்காக நாகர்களுக்காக இப்படியெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஆலயங்கள் இதெல்லாம். இங்கெல்லாம் போய் காலையில் இந்த 5:45 8:15 பிரார்த்தனைகளை நீங்கள் தொடங்குனீங்கன்னா, அப்போ போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய, ஆமாங்க, ஆடி மாதம் வரக்கூடிய பஞ்சமி அம்பாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இல்ல. ஆடி வெள்ளி நம்ம மக்கள் போட்டி போட்டு கும்பிடுவாங்க அம்பாள். கண்டிப்பா அதெல்லாம் முன்னோர்கள் வந்து சாதாரணமா படைக்கலீங்க. இந்த விழாக்களை எல்லாம் நீங்க ஆடி மாதம் செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத ஆற்றல் இருக்கு. இந்த விழா, இந்த மாதிரி திருவிழாவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் அந்த மாதத்தில் நம்ம ஆளுக்கு கல்யாணத்தவே தள்ளி வச்சுட்டாங்க. சுபகாரியமெல்லாம் அந்த மாதத்தில் எதுவும் இல்லை. எல்லாம் உங்கள் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்க, உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க, நீங்கள் இதிலிருந்து வெளியில் வந்துட்டீங்கனாலே உங்கள் எல்லா சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து அர்ப்பணிக்கப்பட்டுருச்சு. இந்த நாள் மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ நாகபஞ்சமிங்கிறது நாக இனங்களுக்காக, தோஷங்களிலிருந்து வெளியில் வர்றதுக்காக. சார், நாக இனங்கள் தொன்று தொட்டுங்க சார். இப்ப எகிப்து பிரமிடு இருக்கு இல்லைங்களா, அங்கேயே நாகர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லா தெய்வங்களும், பாம்பு இல்லாத தெய்வமே இல்லை. அஷ்டநாகங்கள் இருக்கு. எதுங்க? அஷ்டநாகம். 8 நாகங்கள் இருக்குங்க. அது முதன்மையான நாக வாசுகி, கார்கோடகன், சங்கபாலன். எப்படி பாருங்க பேர்கள், ரொம்ப அற்புதமான சர்ப்பங்கள். இதெல்லாம் வந்து அஷ்டநாகங்களும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாகங்களாக கருதப்படுது. தனஞ்சயன், இப்படியெல்லாம் நாக இனங்களுக்கு பெயர் இருக்குங்க. இந்த நாக இனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் நாகபஞ்சமி. நீ வாழ்வியில், உங்கள் வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்த தவறுக்காக இந்த பிரபஞ்சத்துல இந்த பிறவியில உங்களுக்கு நாகதோஷம், சர்பதோஷம்னு சொல்லக்கூடிய 1 7 2 8 5 9 கால சர்பதோஷம், இங்கெல்லாம் ராகு கேது இருந்தா உங்களுக்கு தோஷம் தான், அது நெருக்கடி தான். இந்த நெருக்கடிகள்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டாலே மன நிம்மதி. இங்க பாருங்க, மேக்சிமம் தோஷங்களுக்கு 75% காரணமான 9 பேர்த்துல 2 பேர் இருக்காங்கன்னா ராகு கேது தான். அதுல கேதுவை தவிர்த்து ராகுக்கு பங்களிப்பு அதிகம். ராகு தான் விஷம், கடுமையான விஷம். கேது வந்து மோட்சம், ஞானம். அப்ப பரிகாரம் பண்ணி சில ரெமிடிஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து 100% வெளியில் வர முடியும். திருப்பம் கிடைக்கும். ஆமா ஆமா, அதெல்லாம் கிடைக்காம போகும். திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்புரம் வாரிங்கிறாங்க. அஷ்ட நாகங்களுக்கான அஷ்டபந்தனமே அங்க படைக்கப்பட்டிருக்கு. 8 நாகங்களும் தன்னுடைய சக்திகளை இழந்து மீண்டும் தவம் இருந்து அஷ்ட நாகங்களுக்கும் சக்தி வழங்கப்பட்ட திருத்தலம் தான் திருப்பாம்புரம். சும்மா இல்லைங்க, 2000 வருஷம் பழமையான கோயில். தன்னுடைய ஹிருதயத்துல நாகர் சிவனை வச்சு ஏக சரீரமா ராகு கேதுவா வழிபடக்கூடிய ஒரே ஸ்தலம் திருப்பாம்புரம். சாதாரண விஷயம் இல்லை. சும்மா பாம்பு புத்து தானே, பாம்பு தானே, அதனால பாம்பை அடித்து கொள்வது, பாம்பு பிரச்சனை பண்றது, இதெல்லாமே ஒரு தொந்தரவு தான். சாமி தவிர்க்கவே முடியல, எங்களை கடிக்கிற மாதிரி வந்துருச்சு, எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு, வேற வழி இல்லை அப்படின்னா அதுவும் அது தோஷ கணக்கு தான். ஆனா வேற வழி இல்லாதனால அவங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிடறாங்க, அதுவும் தோஷ கணக்கு தான். ஆனா கண்டிப்பா தெரிந்தும் அல்லது தெரியாமலும் செய்த தவற்றிற்கு நீங்கள்
வருந்தி மனம் உருகி நாக இனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாளான நம்ம இந்து தர்ம சாஸ்திரத்தில் இந்த நாகபஞ்சமி நாக இனங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நன்னாளில் நாகதோஷங்களை பரிபூர்ணமாக விளக்கி வாழ்வில் அந்த உள்ள இருக்கிற அந்த குண்டலினி சக்தியில் இருக்கிற கர்மா லோடா இருக்கிறத பூரா வெளியேற்றி மைண்டு உடம்பெல்லாம் ஃப்ரெஷ் ஆகி அப்பா இனிமேல் எனக்கு வெற்றி தான்னு சொல்லக்கூடிய ஒரு நன்னாள் நாகபஞ்சமி. இந்த நாகபஞ்சமிக்கு நம்ம வராகி கோயில் இருக்கு இல்லைங்களா, திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பக்கத்துல குபேர வாராகி மகாசக்தி குபேர வாராகி ஆலயத்துல நாகர்களுக்காகவே தனிப்பட்ட முறையில வேள்விகள் பிரார்த்தனைகள் அன்னைக்கு பஞ்சமி திதிங்கிறதுனால வராகி கோயில்ல அந்த நாக இனங்களுக்காக மிகப்பெரிய யாகங்களும் வேள்விகளும் நடைபெற இருக்கிறது. அவங்கவுங்க கையினால பூக்களை கொடுத்து அந்த நாகர் சிலை அங்க இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அந்த அங்க சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த நாகர் மேல பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு போட்டு அந்த வேள்விகளில் கலந்துட்டு அம்பாளுடைய 16 வகையான அபிஷேகங்களை அன்னைக்கு பார்த்து வழிபடுவதன் வாயிலாக இந்த வருடம் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில பொன்னாளாகவும் வெற்றி நாளாகவும் மாற்றித்தரக்கூடிய வல்லமை இந்த அருமையான நாகபஞ்சமி நாளுக்கு இருக்கு. அது செவ்வாய்க்கிழமை வருதுங்க. அதான் மிகவும் மிகவும் மிக மிக முக்கியமான விசேஷம். இது பாருங்க, இது நாகபஞ்சமிக்கான விசேஷமா நம்ம சொல்லிட்டோமா. கருட பஞ்சமி பாருங்க, அது என்ன சொல்லப்படுதுன்னா, உங்களுடைய இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க தன்னுடைய சகோதரனுக்காக விரதம் இருக்கிற நாளா சொல்லப்படுது. சகோதரனுக்காக விரதம் இருக்கு. ஆமா, இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமியில தான் சகோதரன் நல்லா இருக்கணும். சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், சிலர் கஷ்டப்பட்டு இருக்கலாம், சிலர் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், சிலர் எல்லாத்தையும் இழந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட இழந்த சகோதரனுக்காக அக்காவோ தங்கையோ என் சகோதரன் சரியாயிரணும்னு சொல்லி அந்த காலையில நாகபஞ்சமி தொடங்குற அந்த முகூர்த்த நாள் நேரத்துல காலையில 5:45 8:15 வரைக்கும் அந்த நேரத்துல விரதத்தை தொடங்கி சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்பு விரதம் விட்டு அந்த நாகபஞ்சமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி பிரார்த்தனைகளை பண்ணி வழிபாடு செய்யறது மூலியமா நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைச்சே தீரும். அதே போலங்க பகையா இருக்குங்க, பகை, பக்கத்து வீடு பகை, உறவு பகை, நண்பன் பகை, அண்ணன் தம்பி பகை, அக்கா தங்கச்சி பகை, ஏதாவது ஒரு பகை சூழ்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த பகைமையான நாட்களை வெல்லக்கூடிய நாளாகவும் இந்த கருட பஞ்சமியும் நாகபஞ்சமியும் இருக்கு. ஒரு அற்புதமான நாள் இந்த கருடன்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. பெருமாளை சுமக்கக்கூடிய பெரிய திருவடி, பெருமாளை சுமக்கக்கூடிய பெரிய திருவடிங்க. அவருக்கு பேரே பெரிய திருவடி. அன்றைய நாள் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் கருட பஞ்சமி. அது வாராகிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள், நாகயனங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இப்படிப்பட்ட நன்னால பொன்னால நம்ம நேயர்கள் மிஸ் பண்ணலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக தான் இதே நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா இந்த விஷயத்தையே நம்ம கொடுக்குறோம். அப்ப இந்த நாள்ல வீட்லயே கூட ஒரு சின்ன பித்தளையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பித்தளையில ஒரு நாகர் வாங்கி, அப்படி இல்லைன்னா வெள்ளி, அதனால தப்பு இல்லை, ஆனா பித்தளை தான் முக்கியம். அந்த நாகர் வாங்கி உங்க கையாலேயே பசும்பால் வாங்கி, காய வைக்க கூடாது, பச்சை பால் வாங்கி பால் அபிஷேகம் பண்ணி தண்ணீர் ஊற்றி பன்னீர் எல்லாம் ஊற்றி அதை சுத்தம் செய்து புது துணி வச்சு அந்த தொடச்சு பொட்டு சந்தனம் வச்சு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணி தீபாராதனை காட்டி குடும்பமே அமர்ந்து எங்கள் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாகயனங்களுக்காக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இனி இந்த தோஷங்கள் பின்தொடராமல் திருமண தடையிலிருந்து குழந்தை பாக்கியம் கிடைத்து நாங்கள் முன்னேறி பொருளாதார நிறைவு பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வாங்கு வாழ ஆயுள் ஆரோக்கியத்துடன் பெரும்வாழ்வு வாழ நாகயனங்களான அஷ்டநாகங்களை வணங்கி இந்த நன்னாளில் இந்த மலர்களை பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஐயா, அந்த நேரம் சொன்னீங்களா ஐயா? அந்த நேரங்கயா அதிகாலை ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை விடிகிற நேரம் காலையில 5:45 8:15 வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம். அதுதான் முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல தான் விரதத்தை தொடங்கணும், பிரார்த்தனைகளை ஸ்டார்ட் பண்ணணும், ஆரம்பிக்கணும். ஈவினிங் வரைக்கும் பண்ணலாம். ஆனா அந்த நேரத்துல குளிச்சு வீட்லயே ஒரு சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனைகளை தொடங்கிடணும், பண்ணிடலாம். அதே போல பக்கத்துல ஏதாவது புற்று கோயில் இருந்தா, நாகர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இருந்தா, வெள்ளியில ஒரு நாகர், வெள்ளியில 5 தலை 1 தலை இப்படி எல்லாம் இருக்கும், வாங்கி குடும்பமே இந்த தலை சுற்றி அந்த உண்டியல்ல பிரார்த்தனை உண்டியல்ல போட்டு எங்களுக்கு இனிமேல் இது வரக்கூடாது. கொடுமுடி கோயில் இருக்கு, ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, அங்கேயும் நீங்க செலுத்தலாம். பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு திருச்செங்கோடு அங்கேயும் செலுத்தலாம். வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும். இந்த நாக பஞ்சமியில
அன்னை குபேர வாராகி, மகாசக்தி குபேர வாராகி எரியோடு, ம். திண்டுக்கல் மாவட்டம். மாவட்டம். அதாவது எரியோட்டில இருந்து குஜிலியம்பாறை போற வழியில புது ரோட்ல இந்த கோயில் இருக்கு. இங்க இந்த நாகபஞ்சமிக்காக வாராகிக்கான வழிபாடும், நாகபஞ்சமிக்கான நாக இனங்களுக்கான சிறப்பு வேள்விகளும், மக்களின் அந்த கோரிக்கைகள் என்னவோ அதற்கான பிரார்த்தனைகளும் அங்க மாலை 3 மணி அளவிலே துவங்க இருக்கிறது. அடியேனும் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். சிறப்பு. அதனால மக்கள் அனைவரையும் அன்போடு அங்க வரவேற்கிறோம். உங்க விஷயங்களை சமர்ப்பிச்சு நீங்க எல்லாருமே இந்த காணொளி பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, போய் சேரட்டும். எந்த தோஷமும் இல்லாம நாக இனங்கள், நாகர்களால் சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களிலிருந்து நீங்கள் நிவர்த்தி பெற்று பெரும்வாழ்வு வாழ நான் வணங்குகின்ற வாராகியை மனதார தியானிக்கிறேன். புதமா சொல்லிட்டீங்கய்யா. கண்டிப்பா. சர்பதோஷம் சாதாரண விஷயம் இல்லைங்க. கண்டிப்பாங்க. எத்தனை பேத்துக்கு ரிலீவ் பண்ணி விட்டுருங்க. நிச்சயமா நிச்சயம் எல்லாரும் நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளர்க. நன்றிங்க.